தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு முன்னாடி ஸ்டே வேக்கன்சி கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுல வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து ஸ்டே வேக்கன்சிக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டே வேக்கன்சில ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவா நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா புதுசா அப்ளிகேஷன் போடலாம். ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, தென் கவர்மெண்ட் கோட்டா 3 கோட்டாவுக்குமே இவங்க வந்து புதுசா அப்ளிகேஷன் போடுற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெரிட் லிஸ்ட்டுமே புதுசா வந்து ரிலீஸ் பண்ணி, ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த சீட்ஸை வந்து ஃபில் பண்றதாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்ல நமக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம போய் காலேஜ் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பெனால்ட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த 1 இயருக்கு நம்ம வந்து எந்த ஒரு கோர்ஸுமேக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்து வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இந்த காலேஜ் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்றோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அந்த இந்த காலேஜ் பிடிச்சா கிடைச்சா நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன்ற காலேஜஸ் மட்டும் பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.